ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து நம்பர் ஒன் சாய்ஸாக இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து அதிகமான முதலீடுகள் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் தான் நடக்குது. இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து நான் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ரியல் எஸ்டேட் ப்ளஸ் வந்து டேஞ்சிபிளாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஸ், ஹவுசஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கம்பைன் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஏன் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்பர் ஒன் சாய்ஸா இருக்கு, அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கொடைக்கானல்ல நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம். வெதர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பை பண்ணணும், இல்ல வந்து ரெண்டல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இப்போ வந்து ஒரு வில்லாவோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது, இல்ல லீஸ் பர்பஸ்க்கு வந்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா கோடை ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் அதோட ஃபீச்சர்ஸ், இப்போ வந்து கம்பேர்ட் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஏன் வந்து பீப்புள் ஆர் சூசிங் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட பெனிஃபிட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொடைக்கானல்ல ஒரு ஒரு இன்வெஸ்டரா ஒரு ரியல் எஸ்டேட்டை நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்குறது மூலியமா, இல்லை வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான எஜுகேஷனல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் ப்ளஸ் கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடைக்கானல் ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்த சேனலில் ரெகுலராக வந்து கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி நம்மளோட வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ கொடைக்கானலில் ஒரு லேண்டு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பையிங் கைடாக வந்து நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொடைக்கானலில் இன்வெஸ்ட் பண்ணணும், வெதர் என்ஆர்ஐயா நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடைக்கானலில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற மாதிரியான தாட்டில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து நான் பிளாட்ஸ் வாங்கணும், இல்லை ஒரு வில்லா வாங்கணும், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணும், இப்போ வந்து கொடைக்கானல் டூரிசம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்னஸில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட்டில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடைக்கானல் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலுமே நம்மளோட யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பை பண்ணுறதுக்கு, ரெண்டலுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலோ லீஸ்க்கு தேவைப்பட்டாலோ யூ கேன் கான்டாக்ட் கோடை ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நம்பர் ஒன் அசட் கிளாஸாக இருக்குது, ஏன் வந்து பீப்புள் வந்து இந்தியா பொறுத்தளவுக்கு ரியல் எஸ்டேட்டை தான் அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்பர் ஒன் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இமோஷனலாக அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் வந்து கல்ச்சுரலாகவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்டு பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்குது, ப்ளஸ் அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஏன்னா நான் பார்த்து நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறவங்க, இப்போ என்னோட கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட் நெட்ஒர்க், என்னோட ரிலேட்டிவ் நெட்ஒர்க்கில் அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்ச்சுரலாக அவங்க வந்து சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வந்து மெயினாக வந்து நிறைய பீப்புள் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அன்லைக் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரியான கோல்டு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ கோல்டு கூட பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசட் தான். ஸோ வந்து டேஞ்சிபிளாக இருக்கக்கூடிய அசட்டாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி, அது ஒரு டேஞ்சிபிள் அசட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கிறோம், இல்லை நம்ம க்ரோர் கணக்கில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணாலுமே அதை டேஞ்சிபிள் ஃபார்மில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. அது வந்து ஒரு நம்ம டிமேட் ஃபார்மில் நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு வில்லா வச்சிருக்கிறோம், இல்லை ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது ஒரு இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து டெவலப் ஆகுறது அப்படின்றது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஏன்னா கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து என்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணுறது அப்படின்றது வந்து இது ஒரு மெயின் டேஞ்சிபிள் அசட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வாங்கலாம், செல்ஃப் யூஸ்க்காகவும் நம்ம வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து கொடைக்கானலில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி அவங்க வரும்போது ஸ்டே பண்ணிக்குவாங்க, மற்ற நேரத்தில் அதை வந்து ரெண்டலுக்கோ இல்லை லீஸ்க்கோ வந்து அவங்க கொடுக்கறதுனால அது மூலியமா ஒரு பேசிவ் இன்கமும் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மேஜர் சாய்ஸாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்டான அப்ரிசியேஷன். இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை மதுரையில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா,
இப்போ கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்றோமா, கொடைக்கானல்ல இன்வெஸ்ட் பண்றோமா, ஸோ அந்த கொடைக்கானல்ல நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றோம், எப்படி நம்ம டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டான ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ மற்ற அசட்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க கரெக்டான பிளேசஸ்ல கரெக்டான ப்ராப்பர்ட்டியில நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் மற்ற அசட்டை விட ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல ஒரு growth கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. பட் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ், நீங்க சூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் அசட், அந்த ரியல் எஸ்டேட் எந்த பிளாட் எந்த இடத்துல, ஸோ எந்த மாதிரியான வீடு எந்த இடத்துல வாங்குறீங்க அப்படின்றது முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். அடுத்து நீங்க ஒரு மேஜர் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன். இப்போ இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விலைவாசி உயர்வு அப்படின்றது வருஷம் வருஷம் விலைவாசி உயர்வு அப்படின்றதே அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அது 1200 1300 வருஷம் வருஷம் அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு முதலீடு பண்றோம் அப்படின்னா அந்த முதலீடு வந்து 5 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து அந்த இன்ஃபிளேஷனை விட அதிகமா வளரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து மற்ற ட்ரெடிஷ்னலான இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டியில் ஒரு நல்ல கரெக்டான ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக இருக்கும்போது உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகுறதுக்கு ப்ளஸ் அது மூலியமா ஒரு ரெண்டல் இன்கமோ அந்த மாதிரி கிடைக்கும் போது ஒரு பாசிவ் ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கு. இப்போ ஒரு கரெக்டான ஒரு பிரைம் லொகேஷன்ல நம்ம பிளாட் வாங்கி போடுறோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5x 10x வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ப்ளஸ் அந்த நேரத்தில் அந்த வரக்கூடிய அந்த கேபிட்டல், இப்போ உங்களுக்கு அந்த கார்பஸ் அமௌண்ட் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறதுக்காகவோ இல்லை சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காகவோ இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கோ எதுக்கு வேணாலும் அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெனரேஷனல் வெல்த் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஒன் ஆஃப் தி பிரைம் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ ரியல் எஸ்டேட் மாதிரியே டேஞ்சிபிள் அசட்டாக இருக்கக்கூடிய கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கோல்டுமே நிறையா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ப்ளஸ் டேஞ்சிபிள் அசட்டாக இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. பட் அதை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பிரைம் ஏரியாவில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னைலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல கரெக்டான ஒரு லொக்கேஷனில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியோ 30 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து இடங்கள் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மில்லியனர்ஸாக இருக்காங்க. இஃப் யூ டேக் கொடைக்கானல் ஆல்சோ, கொடைக்கானல் வந்து இன்னைக்கு நம்பர் 1 டாப் டெஸ்டினேஷன்ல இருக்கு. டூரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாப் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ கொடைக்கானல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான ப்ராப்பர்ட்டி, ஒரு லீகலா வெரிஃபைட் ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வெல்த் ஜென்ரேட் பண்றதுக்கு, ஜெனரேஷனல் வெல்த் நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அன்லைக் அதர் அசட்ஸ், இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்குரிய வாய்ப்பும் கொடுக்குது. அதே நேரத்தில் அந்த கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் வந்து கொடுக்குது. 2 பெனிஃபிட் இருக்கு. இப்போ கொடைக்கானல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொடைக்கானல் வந்து ஒரு டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 BHK ஒரு 5 BHK வில்லால நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வில்லால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 crore அந்த வில்லா வாங்குறோம் அப்படின்னா ஸோ அந்த கேபிட்டலுமே உங்களுக்கு அப்ரிஷியேஷன் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அதை நீங்க ரெண்டல் கொடுக்கறது மூலியமா, லீஸ்க்கு கொடுக்கறது மூலியமா ஒரு பாசிவ் இன்கமும் நீங்க ஜென்ரேட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேறஸ் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு கேபிட்டல் வேணா ஓரளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு இதே அளவுக்கு பாசிவ் இன்கம் கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட் தான். பட் அந்த கிடைக்கக்கூடிய பாசிவ் இன்கமும் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு இன்கமா இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த கேபிட்டல் க்ரோ ஆகுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைம் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. கொடைக்கானல் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றது மட்டுமே வந்து இதில் முக்கியம் கிடையாது. கொடைக்கானல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு அப்ரூவல் லேண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியான பிளேசஸ் தான் இருக்கு. இது வந்து இப்போ ஹில் ஸ்டேஷனா இருக்கிறதுனால ஸோ லிமிட்டட் சப்ளை ஆஃப் லேண்ட்ஸ் தான் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து இப்போ நீங்க ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்லை ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து லிமிட்டட் சப்ளை ஆஃப் லேண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட பிரைசஸ் வந்து நல்லாவே வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகும். வேறஸ் வந்து இப்போ நம்ம பெரிய சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாதிரி சிட்டிஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும். வேற சின்ன சின்ன ஊர்களில் உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்கும், பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருக்காது. வேற கொடைக்கானல்ல பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. இப்போ என்ஆர்ஐ பீப்புள் இல்லை ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல பிரைம் லொகேஷன்ஸ், பிரைம் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரைசஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு டாப் நம்பர் 1 சாய்ஸா இருந்தாலுமே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய வந்து ஸ்கேம்ஸுமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லீகல் வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி வாங்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க அதை கொடைக்கானல்ல இன்வெஸ்ட் பண்ணாலுமே கொடைக்கானலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில லாஸ் இருக்கு, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஹில் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹில் ஸ்டேஷன் அத்தாரிட்டி, ஃபாரஸ்ட் அத்தாரிட்டி, ஸோ அதே மாதிரி அங்கே நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ராப்பர் லைசன்சிங், அதே மாதிரி நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஈஸிலாம் நீங்கள் செக் பண்ணணும், பட்டா வந்து செக் பண்ணணும். அதை வந்து ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து பை பண்ண முடியுமா, பை பண்ணி நம்ம வந்து அந்த இப்போ பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா. ஸோ டாக்குமெண்ட்ஸ், டைட்டில் வெரிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. என்னதான் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே இதில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸும் வந்து நடந்துட்டு இருக்கு, நிறைய ஸ்கேம்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கொடைக்கானல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிளாட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை வில்லாஸ், ரிசார்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் கோடை ப்ராப்பர்ட்டிஸை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இப்போ வந்து உங்கள் குழந்தைங்க வந்து இங்கே கொடைக்கானலில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ இங்கே வந்து ரெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வீடு தேவைப்படுது, இல்லை வந்து இப்போ நீங்கள் கார்பரேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து தேவைப்படுது, உங்களோட ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்கவோ இல்லை அவங்க வரும்போது ஸ்டே பண்ணுறதுக்கோ வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தேவைப்படுது, இல்லை லீஸ்க்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, கமர்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு காட்டேஜ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்பட்டாலுமே, லீஸ்க்கு தேவைப்பட்டாலுமே நீங்கள் கோடை ப்ராப்பர்ட்டிஸை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரெகுலராக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் அப்டேட் ஆகிறதுக்கு, அதே நேரத்தில் கொடைக்கானல் ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிறதுக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷேர் பண்ண இந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.